வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, கிருஷ்ணர் ஜெயந்தி வருது. அதை முன்னிட்டு நான் ஷோகேஸில் செய்து வச்சுருந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அத்தான் ஒருத்தங்க எனக்கு ஒரு கிருஷ்ணர் செய்துதா குழந்தையார அப்படின்னு கேட்டாங்க. தவழ்ந்து போகிறது மாதிரி, அதே மாதிரி கிருஷ்ணர் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு நான் உடம்பு கலரில் போடுறதுக்கு இந்த கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு. அதுக்கு பிறகு அவர் நிக்கர் போட்டிருப்பார்ல, அதுக்கு வந்து சிவப்பு, தலையில் கொண்டைக்கெலாம் வைக்கிறதுக்கு கோல்டு கலர் பாசி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு சில பாசிகள் தேவைப்படும். நான் அப்பப்போ என்ன பாசியெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இப்போ இந்த 2 பாசி வச்சு தான் போட போகிறோம். 2 பாசி இல்லை, 3 பாசி. இந்த 3 கலரை வச்சு தான் நம்ம போட போகிறோம். எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தலை போடும்போது அந்த கருப்பு பாசி தேவைப்படும். நம்ம இப்போ பாடி போட்டுடலாம். வாங்க எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் ட்ரெயின் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 அடி ஒயர் எடுத்து வச்சு இந்த பக்கத்தில் லேசாக இந்த கட்டிங் பிளேயர் வச்சு லேசாக இப்படி நச்சு வச்சுருக்கேன். இப்படி நச்சிட்டு அதுக்கு பிறகு ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். 2 சைடுமே ஊசி தான் கோர்த்து வச்சுருக்கேன். இதில் தான் ஊசி வச்சு தான் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த சிவப்பு கலரில் ஒரு 4 பாசி போட்டுடலாம். 4 பாசி போட போகிறேன். போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கோம். இதில் 4வது பாசியில் இன்னொரு சைடு டொயினோ அல்லது ஊசி கொத்து வச்சுருந்தாலும் அதை எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். குறுக்க விட்டு எடுத்துட்டு 2 ஊசியும் கரெக்டாக பிடிச்சிட்டு இப்படி சென்டர் படுத்திக்கோங்க. இந்த சென்டரில் முதல் பூ வரணும் நமக்கு. பாருங்கள், ஒரு பூ போட்டிருக்கோம். அடுத்தது போடும்போது இந்த சைடு 2 பாசி, இந்த சைடு 2 பாசியும், இந்த சைடு ஒரு பாசியும் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு 2 போட்டிருக்கேன், இந்த சைடு 1 போட்டு வச்சுருக்கேன். இந்த பாசி எடுத்து இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டுடலாம். பாருங்கள், 2 பூ வந்திருக்கு. இனி அடுத்தது போடும்போது ஒரே சைடோடே 3 பாசியும் போட்டிருக்கேன். இந்த சைட்லேயே 3 பாசியும் போட போகிறோம். 3வது பாசியில் இந்த சைடில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு இப்போ திரும்பி இருக்குது. இன்னும் இந்த சைடில் தான் 3 பாசி போட போகிறோம். பாருங்கள், இதில் வெளியே பக்கத்தில் இருக்கக்கூடியது ட்ரெயினில் இதில் 3 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டிருக்கேன். இப்போ 3வது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஒரே பக்கத்தோடே போடும்போது நமக்கு இப்படி லைன் திரும்பி கிடைக்கும். பாருங்கள், இப்போ திருப்பியாச்சு. திருப்பின பிறகு இந்த சைடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இதில் கொடுத்து எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ட்ரெயின் உள்ள 2 பாசி இருக்குது. பாருங்கள், ட்ரெயின் உள்ள இந்த பாசியும் இந்த பாசியும் இருக்குது. அப்போ நமக்கு இதில் வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் 2 பாசி போடணும். 2 பாசி போட்டுக்கலாம். பாருங்கள், 2வது பாசியில் நம்ம இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்கு விட்டு எடுத்துடலாம். அடுத்தது இதையும் இதே மாதிரி பக்கத்தில் இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வெளி பக்கத்தில் உள்ள நமக்கு இந்த 3 பூ தான் வரணும். பாருங்கள், இப்போ 3 லைன் தான் வந்திருக்கு. 3 பூ போட்டிருக்கோம். நமக்கு இனி இந்த சைட்லேயும் இதே மாதிரி திருப்ப போகிறோம். அதனால் இந்த சைடில் உள்ள ட்ரெயினில் 2 பாசி போடணும். இந்த சைடில் உள்ளதில் 2 பாசி போட்டுடலாம். இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயின் எடுத்து குறுக்க விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ 2 பூ வந்திருக்கு. 2 லைன், 3 பூவில் 2 லைன் நம்ம போட்டாச்சு. இன்னொரு லைனும் போடணும். இன்னொரு லைன் போடும்போது பாருங்கள், இதில் வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் 3 பாசி போடணும். இதில் 3 பாசி போடணும். போட்டுட்டு இந்த சைடில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், போட்டாச்சு. இன்னும் இதே மாதிரி தான். இனி இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இதே மாதிரி இப்படி குறுக்க விட்டு எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்க பாசியை இல்லை, இந்த ட்ரெயினை பக்கத்தில் எந்த ட்ரெயின் இருக்கோ அந்த ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்து விடணும். எடுத்தாச்சு.
இனி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் 2 பாசி போட்டுடலாம். இந்த பக்கத்தில் இதில் 2 பாசி போட அப்புறம் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள் போட்டாச்சு. அடுத்ததும் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கிடலாம். இந்த சைடு எந்த டொயின் வருவோ அந்த டொயினை தான் பக்கத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுக்கணும். அதுக்கு பிறகு இனி இந்த பக்கத்தில் 2 பாசி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த லைனை நம்ம முடிக்க போகிறோம். 3 லைனு 3 வரிசை இதே மாதிரி சதுரமாக வரும். 2 பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் அடி போட்டிருக்கோம். நம்ம அடிப்பக்கம் வரக்கூடியது 4 மணி பூவில் 3 லைன் 3 வரிசை அப்படி போட்டிருக்கோம். இந்த பக்கத்துலேயும் 3 பாசி, இந்த பக்கத்துலேயும் 3 பூ. பாருங்கள், 3 பூ இருக்கணும். இனி நம்ம மேல் பக்கமாக டொயினை வச்சு பாசி போட போகிறோம். இப்போ இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. இப்போ இடது பக்கத்தில் இந்த பக்கத்தில் 3 பாசி போட்டுடலாம். இந்த பக்கம் 3 பாசி போட்டுட்டு இந்த டொயினை குறுக்க விட போகிறேன். பாருங்கள், இப்படி மேல் பக்கமாக வரும். பக்கத்தில் இந்த பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நமக்கு இப்போ 2 பாசி இருக்குது. 2 பாசி போட்டுடலாம். பாருங்கள், மேல் பக்கமாக வரக்கூடியதில் நம்ம 3 பூ போட்டாச்சு. போட்டுட்டு நமக்கு இனி இதில் இப்படி திருப்புறதுனால நம்ம இப்போ ஒரே லைனாக போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம இதில் போட மாட்டோம். இப்படி திருப்பும்போது இந்த பக்கத்து பாசியில் கொடுக்காம எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நமக்கு இது மேல் பக்கமாக திருப்ப வேண்டியது இருக்கிறதுனால இந்த பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துக்கிடணும். அப்போ தான் நமக்கு மேல் பக்கமாக மடங்கி வரும். பாருங்கள், இப்போ பக்கத்து பாசிலையும் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு இதில் 2 பாசி இருக்குது. 2 பாசி போட்டுடலாம். இந்த பக்கத்து டொயினில் 2 பாசி போட போகிறோம். பாருங்கள், இப்படி முக்கு மடங்கி வரும். முக்கு மடங்கி வரக்கூடிய இடத்துல இந்த 3 பாசி இப்படி இருக்கும், அக்கு மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்படி முக்கு மடங்கி வரும். இதே மாதிரி தான் நம்ம போட்டு சுற்றி எடுக்க போகிறோம். இனி 2 பாசி போடணும். இந்த பாசிக்குள்ளோடி இந்த டொயினை கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு 2 பாசி போடணும். 2 பாசியாக போட்டு கொண்டு வந்துடலாம். எல்லாமே 2 பாசி தான் போடணும். பாருங்கள், இனி அடுத்தது 2 பாசி போடணும். அதுக்கு பிறகு இந்த பக்கத்து பாசியில் கொடுத்துட்டு 2 பாசி, அதே மாதிரி 2 பாசியாக போட்டு இப்படி சுற்றியுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு முக்குலேயும் இந்த 3 பாசி இப்படி வரணும். சுற்றி போட்டு எடுத்துகிட்டு கடைசியில் காமிக்கிறேன். பாருங்கள், போட்டு முடித்தாச்சு. இப்போது நமக்கு இதில் ஒரு சின்ன பெட்டி மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இனி இப்போ கடைசி பூ போட போகிறோம். அப்போ 3 பாசி நமக்கு எடுக்க இருக்கும். முதல்ல நம்ம இப்போ குறுக்க விட்டது ஒரு பாசி, அடுத்தது கீழே பக்கம் எப்பவுமே எடுக்கிற மாதிரி ஒரு பாசி, மேல் பக்கத்தில் நம்ம முதல்ல போட்ட ஒரு பாசியும் எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ 3 பாசி இருக்குது. ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதில் ஒரு பாசி இப்போ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இன்னும் அடுத்தால இதில் ஆரம்பிக்கும்போது 3 பாசி போட்டு ஆரம்பிக்கணும். 3 பாசி போடணும் இந்த டொயினில். அடுத்தது இந்த பக்கத்தில் டொயினில் கொடுத்து எடுக்கணும். 2 பாசி போடணும். இதே மாதிரி தான் சுற்றி இன்னொரு லைனும் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். நீங்களும் போட்டு வாங்க. அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம முதல் லைன் போட்டது மாதிரி தான் இப்போ 2வது லைனும் ஒரு பாசி போட்டு கடைசியில் இப்படி முடித்தாச்சு. இனி அடுத்தது 3வது லைன் போடணும். 3வது லைன் போடும்போது ஒரு கோல்டு கலர், ஒரு உடம்பு கலர், அதாவது கிருஷ்ணர் கலர் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு கோல்டு, இதே மாதிரி போடணும். இந்த கோல்டு கலர் பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ஊசியை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி வரும். நடுவில் இந்த கோல்டு கலர் வரணும். மேல் பக்கம் அந்த நீல கலர் வரணும். பாருங்கள், இதில் இப்போ பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்தாச்சு. இனி 2 பாசி தான் போடணும். 2 பாசி போடும்போது முதல்ல இந்த கிறிஸ்டன் கலரு, அடுத்தது ஒரு கோல்டு, இதே மாதிரி தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இனி எல்லாமே 2 பாசியாக தான் போடணும். நம்ம இதுக்கு முன்னே உள்ள லைனில் போட்டது மாதிரி தான் போடணும். இந்த பக்கத்துலேயும் இப்படி பக்கத்தில் கொடுத்து எடுத்துட்டு ஒரு நீல கலர், ஒரு கோல்டு, இதே மாதிரி சுற்றியுமே போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி போட்டாச்சு. இனி எல்லாமே இந்த கலர் தான் போடணும். உடம்பு கலர் தான் போட போகிறோம். இதில் இந்த பக்கத்தில் 3 பாசி போட்டுடலாம். போட்டு ஆரம்பித்து 2 லைன் ஃபுல்லாகவுமே போட்டிருக்கேன்.
அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சொல்கிறேன். ஃபுல்லாகவுமே 2 கலர் போட்டுறணும். முதல்ல 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு 2 பக்கத்து பாசியில் கொடுத்து எடுக்கணும். இந்த ட்ரோயினை 2 பாசியாக போட்டு கொண்டு வரணும். அதுக்கு அடுத்த லைன் ஆரம்பிக்கும்போது இதே மாதிரி 3 பாசி போடணும். அப்புறம் 2 பாசியாக போட்டு கொண்டு வந்து கடைசியில் முடிக்கும்போது ஒரு பாசி போட்டு முடிக்கணும். இதே மாதிரி இந்த பக்கத்தில் சிவப்பு வந்திருக்க மாதிரி இந்த பக்கமும் இந்த கலரில் 2 லைன் வரணும். போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சொல்கிறேன். பாருங்கள் 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் 2 பூ போட்டாச்சு. இந்த சிவப்பு போட்டிருக்க மாதிரியே இதுலேயும் நம்ம 2 பூ போட்டிருக்கோம். இன்னொரு பூவும் இதே மாதிரி போடணும். 3ஆவது பூவும் போடணும். போடும்போது இந்த நடுவில் ஏதாவது ஒரு பக்கத்தில் மட்டும் ஒரு பூ போடாமல் விடணும். நம்ம இப்போ இதிலேருந்தே இப்படியே ஆரம்பித்து கொண்டு வந்துடலாம். இந்த பூ மட்டும் போடாமல் விடலாம். நான் அங்கே வந்து சொல்கிறேன். இப்படி இதே மாதிரியே இன்னொரு லைனும் போட்டுருங்க. 3 லைன் ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்புறம் நம்ம நீங்கள் இந்த பூவையும் சேர்த்து போட்டுருவீங்க. அதனால தான் 2 பூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 3ஆவது லைன் போடும்போது ஒரு சைடில் உள்ளதில் நடுவில் உள்ள பூ மட்டும் போட வேண்டாம். அதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் போட்டுட்டோம். போட்டுட்டு நம்ம இப்படி சுற்றி போட்டிருக்கோம். 3ஆவது லைன் போட்டிருக்கோம். அதில் ஒரு சைடில் நடுவில் பாருங்கள், இதில் சென்டரில் 1 2 3 போட்டிருக்கோம். அதில் சென்டரில் வரக்கூடிய பூவில் இப்படி பாசி டொயினை கொடுத்து எடுக்கும்போது மேல் பக்கமாக ஒரு டொயின் இருக்கும், இந்த சைடு ஒரு டொயின் இருக்கும். அப்போ 2 பாசி இருக்கும். இதில் வந்து 4 பாசி போடணும். 4 பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இதில் வந்து 6 பாசி வரணும். அடுத்தது பக்கத்தில் கொடுத்து எடுத்துக்கலாம். இதில் முடிச்சிடலாம். அதனால தான் நான் சின்ன டொயினாக இருந்தாலும் இந்த லைனை இப்படி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். 5 அடி ஒயர் கரெக்டாக இருந்திருக்கு. பாருங்கள் இதில் இனி நம்ம ஒரு பாசி போட்டுடலாம். ஒரு பாசி போட்டுட்டு நாட் போட்டால் நமக்கு இது பாடி நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள் முடிக்கும்போது இப்படி ஒரு பாசி இப்படி போட்டுட்டு இந்த பக்கத்தில் இப்படி சொட்டை போட்டுடலாம். 3 சொட்டை போட்டுட்டு 2 சொட்டை அல்லது 3 சொட்டை போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு விட்ருங்க. பாருங்கள் இதில் போட்டு முடிச்சுட்டு இதில் நாட் போட்டுட்டு 2 பாசியில் பக்கத்தில் கொறுத்து எடுத்துகிட்டு விட்ருக்கேன். இனி இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இதே போல் தான் இருக்கும். இந்த சைடில் 3 பாசி இருக்கும், இந்த சைடில் அதே மாதிரி 3 பாசி, இந்த சைடில் 3 பாசி, இந்த பக்கத்தில் மட்டும் சைடில் ஒரு பாசி இருக்கும், நடுவில் 3 பாசி இப்படி ஏறி இருக்கும். பாருங்கள் இதில் நமக்கு 6 மணி பூ வரும். இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கிடுங்க. இது உள்ள நம்ம இனி பஞ்சு அடைக்க போகிறோம். இதை பாருங்கள், நம்ம சட்டெல்லாம் வாங்கும்போது அந்த சட்டு உள்ளே இருக்கும். அதை தான் நான் சின்னதாக கட் பண்ணி இது உள்ளே வைக்க போகிறேன். பாருங்கள் இவ்வளோ பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்படி உள்ளே வச்சிடலாம். நல்லா அமுக்கி வச்சுருங்க. 2-3 பீஸ் எவ்வளோ நமக்கு அமுங்கி உள்ளே போகுமோ அவ்வளோ வச்சிட வேண்டியது தான். இதே 2ஆக வெட்டிக்கிடுவோம். பாருங்கள் நிறைய உள்ளே வச்சாச்சு. அதே மாதிரி இதையும் நல்லா அமுக்கி வச்சு இந்த பக்கத்தில் முக்கு தெரியாமல் ரவுண்டு வர்றது மாதிரி பார்த்துக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் கீழே இருந்தே நல்லா அமுக்கி கொடுத்துட்டு வந்தால் இந்த பக்கத்தில் ரொம்ப முக்காக தெரியாது, நல்லா அழகாக ரவுண்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சு வச்சு நம்ம எல்லாம் இதை ஃபில் பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம மேல் பக்கத்தில் இதை ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் வரும் ஜாயின் பண்ணுறதும். ஜாயின் பண்ணுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ணர் ஜெயந்தியோட அதுக்கு முன்னாலே நம்ம இந்த கிருஷ்ணரை செய்து முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சின்ன கிருஷ்ணரை வச்சு வணங்கலாம். நமக்கு வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்த மாதிரி இருக்கும். நமக்கு வீட்டுக்கு வந்து கிருஷ்ணர் தவழ்ந்து வந்த மாதிரி ஒரு அழகான தோற்றத்தில் வருவார். அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.